மரியாதை நீங்கள் கடவுள் என்ற கோலத்தில் வைப்பீர்கள், அந்த நிலை உருவாகும் என்று அறிந்த அல்லாஹ் குர்ஆன் முழுக்க 27-28 மேல் மரியம் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதை வைத்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் என் அடியார்களில் ஆக சிறந்த அடியார் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். குர்ஆனை முழுவதுமாக படிக்காத எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அதனால்தான் பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு முன்ன பின்ன லேட்டா இருந்துச்சுன்னா 3 வேதத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. பகவத்கீதை, குர்ஆன், பைபிள். நேரம் கிடைக்கும் போது எடுத்து படியுங்க. அப்படி நீங்க படிக்கும் பொழுது குர்ஆனை படித்தவர் யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். குர்ஆனை படிக்கிற எந்த சமூக மனிதராக இருந்தாலும் அந்த மதத்தை விட்டு கண்டிப்பாக இஸ்லாத்துக்கு வந்துடும். இதுதான் வரலாறு. குர்ஆனை படிச்ச பெரியார் தாஸ் சொல்லி ஒருவர் இருக்கிறார். குர்ஆனை ஒரு முறை 2 முறை படித்தார், இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார். ஒரு காலம் வரைக்கும் கடவுள் இல்லை என்று சொன்ன மனிதர் குர்ஆனை தர்ஜுமா செய்ததற்கு பின்னால் கலிமா சொல்லி மௌத்தா போற ஒரு நல்ல சூழ்நிலை நம்மால் தமிழ்நாட்டிலே பார்க்க முடிந்தது. பகவத்கீதை படித்தவர்களோ அல்லது பைபிளை படித்தவர்களோ, அதுல இருந்து ஒரு முஸ்லீம் பகவத்கீதையோ பைபிளை படித்தால் இங்கிருந்து அங்க போக முடியாது. ஆனால் யார் எந்த சமூகத்தை சேர்ந்த மனிதர் குர்ஆனை யார் எடுத்தால் எல்லோரும் படிக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறார். அப்படி படிக்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வந்தால் ஒரு கிறிஸ்துவரை படித்தாலும் ஒரு யூதனை படித்தாலும் அவன் குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுவான். அவனுடைய மதத்திலிருந்து கண்டிப்பாக புனித இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பான் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சாதாரண 10க்கு 10 ஹோட்டல் நடத்துறவெல்லாம் அந்த 3 வேதத்தை வச்சு என்ன செய்யறான், எம்மதம் சம்மதம் என்ற கோலத்துல போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நோக்கம் அது கிடையாது. அவனுக்கு வியாபாரம் நடக்கணும். நீ படிச்சுட்டு இஸ்லாத்துல போ, இந்து மதத்துல போ, பைபிள்ல போ அப்படின்னு சொல்லி அவன் நோக்கமா கிடையாது. நல்ல விஷயங்களை தெரிந்து கொள். அது சிறப்பான நல்ல விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். 28 முறை மரியம் பேரை பயன்படுத்திய நோக்கம் மரியம் கடவுள் இல்லை என்று இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் யூத மதத்துக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் குர்ஆன் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார். அல்லாஹ் சொல்லுவான், ஈசாவை நீங்கள் கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், அது சாத்தியம் இல்லை. ஈசா கடவுள் கிடையாது, சாதாரண மனிதர் தான். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துவார், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஆதமை எப்படி நான் படைத்தேனோ அதே போன்றுதான் ஈசாவையும் நான் படைத்தேன். கலக்கஹு மின் துராப். ஆதமை மண்ணால் படைத்தேன், அதே போன்று ஈசாவை நான் அப்படித்தான் மண்ணால் படைத்தேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். பதிவு செய்துட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மா காதலஹு குன் ஃபயகூன். நான் எந்த விஷயத்துல உத்தரவு போடுகிறேனோ, நன்றாக கவனிக்கணும், நான் எந்த விஷயத்துல உத்தரவு போடுகிறேனோ அந்த விஷயத்திலே நான் சொல்வதெல்லாம் குன், அது ஃபயகுனாக மாறிவிடும். நான் ஆகு என்று சொன்னால் அடுத்த நொடி அல்ல, உடனே எல்லாம் மாறிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய யூத மத சமுதாயத்தின் மத்தியில் ஈசா வரமாட்டார் என்ற ஒரு கொள்கையோடு வாழக்கூடிய அந்த சமூகத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒரு விஷயத்துல உத்தரவு போட்டால் அது கண்டிப்பா நடக்கும். வரமாட்டார்கள் என்று நீங்கள் வாழக்கூடிய அந்த கொள்கை அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயகூன், அது நடக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரொம்ப நாள் ஆகும், பல கோடி வருஷங்கள் ஆகும். கியாமத் என்பது ரசூலுல்லாஹ் நாளைக்குன்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கே ஏறக்குறைய 1500 வருடங்கள் தாண்டிடுச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? நாளை என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் கியாமத்திற்கான அடையாளம் தான், அபாயம் தான். எப்பொழுது என்று அல்லாஹ்வுக்கே வெளிச்சம், ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. நாளை என்று சொன்ன பெருமானாருக்கு அது எந்த வருடம், எந்த மாதம், எந்த கிழமை என்று பெருமானார் குறிப்பிடவில்லை. நாளை என்று பொதுவாக சொன்னார்கள். அந்த நாளை என்ற அந்த வாழ்க்கையே, அந்த பிரயாணமே ஏறக்குறைய 1500 வருடங்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை நாள் நாம் அல்லாஹ்வுடைய கியாமத்தை எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி உலகம் அழிகின்ற பொழுது அந்த ஈசா இறங்குவார் என்று அல்லாஹ் ஹதீசுகளிலும் குர்ஆனிலும் தெளிவுபடுத்தி பேசுகிறார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி குன் ஃபயகூன், ஈசா மீண்டும் வருவார். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை நாம் பேசப்பட வேண்டும், இந்த செய்திகளை நாம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு கட்டத்திலே ஒரு கோட்டிலே நாம் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்ட உம்மத்தார்கள். அந்த மக்கள் அந்த வேதத்தை கையாண்டதின் காரணத்தினால் தான் இன்றைக்கு அந்த வேதம் சிதைந்து போயிருக்கு, அடையாளம் இல்லாமல் போயிருக்கு.
எத்தனையோ யூதர்கள் கிறிஸ்துவர்கள் லவ் ஜீசஸ், ஜீசஸை லவ் செய்யுங்கள் என்று எத்தனையோ கிறிஸ்துவ மதத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திக்கு மத்தியில் அதே ஜீசஸ், அதே இயேசு சொன்ன எத்தனையோ நல்ல விஷயங்களை அந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் மறந்து விட்டார்கள், குப்பையில வீசி விட்டார்கள். இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை காதலியுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தார்கள் அதே இயேசு ஆகிய